ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுஷ்மிதா சுரேஷ். இன்றைக்கி நான் ஒரு சூப்பர் ரெசிபியோடு வந்திருக்கேங்க. பெங்களூர் ஸ்டைல் பிசிபிலாபாத். பார்த்துடலாமா எப்படி பண்ணுறதுன்னு? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? 1 கப்பு அரிசி, 3/4 கப்பு துவரம்பருப்பு, ரெண்டுத்தையும் நல்லா கழுவி கொண்டு வந்துக்கணும். உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குமோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்டிருக்கிறது ஒரு பெரிய சைஸ் கேரட்டு, ஒரு கேப்சிகம், ஒரு 2 உருளைக்கிழங்கு, ஒரு 50 கிராம் பீன்ஸு, ஒரு எலுமிச்சை பழம் சைஸு புளி, அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 10-15 கேஷ்யூ நட்ஸு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போது பிசிபிலாபாத் பொடிக்கு தேவையான பொருள்: ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் தனியா, ஒரு 5-6 மிளகு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 தேங்காய். இப்போது எடுத்த இந்த எல்லா பொருளையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ ஒரு பேன் எடுத்து நம்ம எடுத்த எல்லா பொருளையும் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எடுத்த எல்லா பொருளையும் அதில் போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிகிட்டே வாங்க. இந்த பொடி தாங்க பிசிபிலாபாத்துக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த பொடியை நம்ம வீட்டிலே பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நம்ம பிசிபிலாபாத் ஆட் பண்ணால் அதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். கடையில் வாங்கி போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. வீட்டிலே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கு பண்ணி போட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஸ்லோவாக குறைன்னு அரைச்சிட்டு கொண்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் குறைன்னு இருந்தால் போதும். அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதில் ஒரு 2-3 பல் பூண்டும் போடுங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு தக்காளி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தக்காளி நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா காய்கறியும் அதில் போட்டு நல்லா நிதானமாக ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்லோவாக நிதானமாக பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசியும் பருப்பையும் இப்போது இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் உப்பு, கடைசியாக பார்த்து தேவைப்பட்டால் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மசாலா பொடி, பிசிபிலாபாத் பொடி, அதை இப்போது ஆட் பண்ணுங்கள். ஒரு 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த புளி தண்ணியை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி 1 கப்பு அரிசிக்கு 6 கப்பு தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா பிசிபிலாபாத் நல்லா குழைய வரணும் இல்லையா, கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே இருக்கும். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு லிட் போட்டு மூடி ஒரு 4 விசில் வர வரைக்கும் குக்கரை மூடி விட்டுருங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது அதில் போட்டுக்கலாம். அதை நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதோடு சேர்த்து ஒரு 4-5 ரெட் சில்லிஸ் சின்ன கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா
கேஷ்யூ நட்ஸு, முந்திரி பருப்பு, அதையும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கோல்டன் ரெட் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுங்க. இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ண போகிறோங்க. அப்பா, சூப்பர் பிசிபெலாபாத் ரெடிங்க. என்ன ஒரு வாசனை, வீடே கம்மன்னு அப்படி தூக்குதுங்க. கடையில் விற்கிற அந்த பிசிபெலாபாத் பொடி வாங்கி போட்டு பண்ணால் இந்த மாதிரி ஸ்மெல் வராதுங்க. நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். பிசிபெலாபாத்துக்கு நெய் விட்டால் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது மேலே கொட்டிடலாம். சூப்பர் பிசிபெலாபாத் ரெடிங்க. என்ன ஒரு ஸ்மெல் வருதுங்க. அப்பா, எனக்கே வாய் இப்போ சாப்பிட்றணும் போல் இருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். சூப்பர் பிசிபெலாபாத் ரெடி. பெங்களூர் ஸ்டைல் பிசிபெலாபாத். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்கிறீங்களா? என் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.